உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி. Praise the Lord, hallelujah. இந்த 1ஆம் நாள், இந்த ஆகஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த மாதத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவருடைய சேனாதிபதி, இல்லைனா ஐ ஆம் அன் அம்பாசிடர் ஆஃப் காட், இல்லை ஐ ஆம் அ மினிஸ்டர் ஆஃப் காட். பாருங்கள், இங்கிலீஷ் பைபிள்லேயும் அம்பாசிடர் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. நம்மளுடைய தமிழ் பைபிளில் சேனாதிபதி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஐ ஆம் அன் அம்பாசிடர் ஆஃப் காட் அப்படின்னும் போது, நான் கர்த்தருடைய சேனாதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தலைப்பில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த 1ஆம் தேதி நம்ம தியானிக்க போகிறோம். அதில் ஒரு மெசஞ்சர்னு கூட சொல்லலாம், ஒரு ஐ ஆம் எ மெசஞ்சர் ஃபார் காட்னு கூட சொல்லலாம். நான் அப்படி பார்க்கும் பொழுது இதில் இந்த ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன், அது பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது வசனம் தான் நம்ம அஸ்திபாரமாக வைத்து இந்த மாதத்தின் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் பார்க்கும் பொழுது, வி ஆர் தேர் ஃபார் கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ், அதாவது நாம் கிறிஸ்துவின் சேனாதிபதிகளாக இருக்கிறோம். சரியா? as though God were ever making his appeal through us. ஆண்டவர் நம் மூலமாக வேண்டிக் கொள்கிறார், மற்றவர்களுக்கு செய்தி போய் சேர, மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்க ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். என்ன அதை எதை பற்றி இது ஒரு வேண்டுதல், எதை பற்றி ஒரு அழைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, we explore you or we plead you on Christ's behalf, be reconciled to God. அதாவது கர்த்தருடன் ஒப்புரவாருங்கள் அப்படி என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு 3-4 விஷயங்கள் இருக்கிறது. இந்த 3-4 விஷயங்கள் நாம் டீட்டெயில்டாக இந்த மாதத்தில் பார்ப்போம். ஆனால் இது 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது, நீங்கள் கர்த்தருக்கு, கிறிஸ்துவுக்கு சேனாதிபதிகள். கிறிஸ்துவுக்கு, ஃபார் கிரைஸ்ட், யுவர் அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். rather than saying ambassadors for God அப்படின்னு சொல்லாமல், we are ambassadors for Christ. because ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரனை வெளிப்படுத்தும், ரிஃப்ளெக்ட் பண்ணும், சாட்சியாக நிறுத்தும் நபர்களாக நாம் இருக்கிறோம். அதனால் தான் சேனாதிபதிகளாக, யார்? இயேசு கிறிஸ்துவின் சேனாதிபதி, கிறிஸ்துவின் சேனாதிபதிகளாக நாம் இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சேனாதிபதி அப்படின்னும் பொழுது அவர்கள் அந்த நாட்டையும், அந்த கலாச்சாரத்தை, அந்த நாட்டை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை, அந்த ராஜாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பாசிடர் ஒரு சேனாதிபதி அனுப்புகிறோம், ஒரு அம்பாசிடரை ஒரு நாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, இவர்கள் இருக்கும் நாட்டிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் இன்னொரு நாட்டுக்கு அனுப்புகிறோம். அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், தனக்கு தோணுவதும், தாங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேச மாட்டாங்க. அவர்கள் ராஜா என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்ல வருகிறாரோ, ராஜா எதெல்லாம் அவர்களுக்கு செய்தி போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அப்படி இருப்பவர் தான் ராஜாவின் ஸ்தானத்தில் அவரை அடையாளம் காட்டும் நபராக இருப்பவர்கள் தான் ஒரு சேனாதிபதி. இப்போ பாருங்கள், அப்போது இயேசு கிறிஸ்துவின் சேனாதிபதினா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்து பரலோகத்தில் இன்றைக்கு ஆண்டவர் பிதாவுடன் இருக்கிறார். அவரை வெளிப்படுத்தும் வாழ்க்கை, அவரை ரெப்ரசன்ட் பண்ணி அவரை காட்டும் ஒரு வாழ்க்கை, ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவரை நம்மளுடைய சாட்சி மூலமாக, நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக, நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகள் மூலமாக வெளிப்படுத்தும் ஒரு வாழ்க்கை நாம் இந்த பூமியில் காட்ட வேண்டும்.
இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க, இதுதான் சேனாதிபதி என்கிறார். யூ ஆர் அன் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லும் பொழுது, அம்பாசிடர்ஸ் அவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் தே ஆர் கம்ப்ளீட் ஒரு சப்ஸ்டியூஷன் ஆஃப் அ கிங், இல்லைனா ஒரு நாட்டுடைய சப்ஸ்டியூஷனே அவர்கள் தான். அந்த முழு நாட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க அவர் தான். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு பரலோகத்தின் காரியங்களை வெளிப்படுத்தும், பரலோகத்தின் காரியங்களை அந்த கலாச்சாரத்தையும் அந்த பழக்க வழக்கங்களையும் பரலோகத்தின் ஆண்டவர் என்ன, அந்த பரலோகத்தின் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஐ எம் எ சிட்டிசன் ஆஃப் ஹெவன் நம்ம பார்த்துருக்கோம் 2 மாதங்களுக்கு முன்பதாக. அப்போது பரலோகத்தின் குடிமகன்களாக இருக்கும் பொழுது நாம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறோம், சேனாதிபதிகளாகவும் அம்பாசிடர்ஸாகவும் அனுப்பப்பட்டு. அப்போது பரலோகத்தின் காரியங்களை இங்கே காட்டுவது, அந்த 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 கீழ்ப்படிதல், அந்த பரிசுத்தம், அந்த ஒழுக்கம், அந்த டிசைபிள்ஷிப், இந்த சீஷத்தன்மை, இது எல்லாம் இங்கே உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உலகம் நமக்கு நித்தியமான இடம் கிடையாது. நித்தியமான இடம் கிடையாது. இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் பிளேஸ் திஸ் வேர்ல்ட். இட்ஸ் அ டெம்பரரி, இட்ஸ் அ டென்ட். இது ஒரு கூடாரமாக தான் இருக்கிறது. இது என்றைக்கும் நாம் இங்கே இருக்க போவதில்லை. ஏனென்றால் நாம் அனுப்பப்பட்ட சேனாதிபதிகளாக இருக்கிறோமே தவிர, ஒரு அம்பாசிடர் இருக்குமே தவிர, இந்த நாடு இந்த பூமி நம்முடையது கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழாதீர்கள். அதுதான் இந்த மாதத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பூமி நமக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த பூமியின் காரியங்கள் அனைத்தும் ஆண்டவர் நம்ம இங்கே இருக்கணும் எதிர்பார்க்கிறார் என்பது இல்லை. ஆண்டவர் சபைக்காகவும் பரிசுத்தர்களுக்காகவும் செயின்ஸ்க்காகவும் வருகிறார். அவர் 2ஆம் வருகை வரப்போகிறார். இந்த இரகசிய வருகையில் வரும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறது என்னவென்றால் சபை. அப்போ இதை நாம் யாருக்கு சொல்ல வேண்டும்? இதை நாம் இந்த பூமியில் வாழும் ஜனங்களுக்கு, மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். பாருங்கள், இதில் 2ஆம் காரியம் ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்றால் ஆண்டவர் கர்த்தர் நம் மூலமாக தான் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்தின் ஆட்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நம் மூலமாக தான் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நம் மூலமாக தான் இந்த 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 ரட்சிப்பின் செய்தி உலகத்திற்கு போய் சேர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த ரட்சிப்பின் செய்தியை ஏன் ஆண்டவரால் அவருடைய ஏராளமான கோடிக்கணக்கான தூதர்களை வைத்து உலகமெங்கும் போய் ப்ரீச் பண்ணியிருக்க முடியாது? எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் நம்மை தேடி வந்து, கிறிஸ்தவர்களாக நம்மை தேடி வந்து நம்மை அழைத்து இந்த மகா பெரிய பொறுப்பை நம்மிடம் தந்திருக்கிறாரே, ஏன் கொடுக்க வேண்டும்? Why God has so many angels. He has so many angels. எத்தனையோ தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் மெசஞ்சர்ஸ் தான். அவர்களும் செய்தியை கொண்டு போவர்கள். அவர்களிடத்தில் இந்த செய்தியை கொடுத்திருந்தால் அவர்கள் உலகமெங்கும் போய் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லியிருப்பார்களே. அப்போது பாருங்கள், இந்த வசனத்தில் முதல் காரியம், நம்ம கிறிஸ்துவின் சேனாதிபதிகள் என்ன நடக்கிறது? நம் மூலமாக, as though God were making an appeal, calling the other people. அதாவது மற்றவர்களை அழைப்பதற்கு என்னையும் உங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறார். அப்போ பாருங்கள், இந்த மாதத்தில் ஆண்டவருக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோமா? ஆண்டவரின் செய்தியை மற்றவர்களுக்கு போய் சொல்கிறோமா? நாம் எந்த அளவுக்கு உறுதியாய் நிற்கிறோம்? இதை நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், இது 3ஆம் காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்னென்னா,
கர்த்தருடைய செய்தி நம் மூலமாக அதில் 2 போர்ஷன் இருக்கிறது. காட்ஸ் மெசேஜ் டு த பீப்புள் த்ரூ அஸ். அப்போது இதில் ஆண்டவர் செய்தி கொடுக்கிறார், கொடுப்பவர் ஒருவர், ரிசீவ் பண்ணிக்கிறவர் ஒருவர், அதை ரிசீவ் பண்ணி எடுத்துன்னு போய் சொல்பவர் ஒருவர், அதை கேட்டு பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் இருப்பவர் ஒருவர். அப்போ பாருங்கள், இந்த 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 வசனத்தில் எவ்வளோ ஒரு ஆழ்ந்த சத்தியம் இருக்கிறது. நீங்கள் சேனாதிபதிகளாக கிறிஸ்துவின் சேனாதிபதிகளை இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எடுத்து அவருடைய கருவியாக பயன்படுத்துகிறார். அப்போ நம்ம அந்த செய்தியை உள்வாங்கி கொண்டு அந்த அழைப்புக்கு ஏற்றுக்கொண்டு மற்றவர்களிடத்தில் இந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு 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 ஆழ்ந்த சத்தியம் இதில் அடங்கியிருக்கு. இதில் பாருங்கள், கடைசியாக அந்த லைனில் கடைசி அந்த போர்ஷன் இருக்குது பாருங்கள். பி ரிக்கன்சைல்டு டு காட். கர்த்தருடன் நீ மறுபடியும் வந்து சேர்ந்து கொள். அப்போது ரிக்கன்சைல்னும் பொழுது ஆண்டவருடன் இணைத்து கொள்வது, ஆண்டவருடன் சேர்த்து கொள்வது, ஆண்டவருடன் மறுபடியும் அந்த உடைந்து போன உறவு. நம்ம போன மாதத்தில் பார்த்தோம் எப்படி ஆதாம் ஏவாள் அந்த தவறு நடக்கும் பொழுது, கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் பொழுது 3 வகையான மரணங்கள் அங்கே நடக்கிறது. மரணம் என்பது பிரிவு. அப்போது ஆண்டவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3மே ஆண்டவரிடத்திலிருந்து பிரிந்து விட்டது. அதை ஆண்டவர் மறுபடியும் நம்மை இணைத்து கொள்ள, சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அதனால்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த பூமிக்கு அனுப்பி தன்னுடைய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை சிந்தின இரத்தம் மூலமாகவும் மரணம் மூலமாகவும் நம்மை ஒன்று சேர்த்தார். யூ ஆர் reconciled with God through the death of His Son, Lord Jesus Christ. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ இது அதாவது இப்போ நாம் இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதத்தில் நினைத்து பாருங்கள், சில வசனங்கள் ரோமரில் இருக்கிற சில வசனங்கள் இருக்கிறது, ரொம்ப ஆழ்ந்த சத்தியங்கள் கொடுக்கிறது. இந்த வசனத்தில் இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, த ரிக்கன்சைல், ஆண்டவருடன் சேர்த்துக்கொள்வது, ஆண்டவருடன் இணைத்து கொள்வது என்று ஒரு பெரிய வார்த்தை. ஏனென்றால் அதை செய்வதற்கு நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பக்கம் என்ன நடந்தது? நமக்கு we receive salvation without any cost, without any cost, அது ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நாம் விசுவாசித்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது வாங்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா அட் அ ஹை காஸ்ட். அது வாங்கப்பட்டது விலை உயர்ந்த தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்து தான் நமக்கு ரட்சிப்பு வாங்கப்பட்டது. அந்த மரணத்தில் தான், இரத்தம் சிந்திய அந்த கொடுத்த மரணத்தில் தான் நமக்கு இந்த கர்த்தருடன் மறுபடியும் இணைத்து கொள்கிறோம். அந்த செய்தியை தான் இங்கே, நீ எதற்காக கிறிஸ்துவின் சேனாதிபதியாக இருக்கிறாய், நீ எதற்காக யுவர் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட்னு பாருங்கள். why are you an ambassador for Christ? இந்த மாதத்தில் டேக் த ஆப்பர்ச்சுனிட்டி டு திங்க் அண்ட் ரியாக்ட். நான் கிறிஸ்துவின் ஒரு சேனாதிபதி என்று சொல்லும் பொழுது நான் மறுபடியும் ஆண்டவருடன் நான் இணைத்து கொள்ளப் போகிறேன். நான் மட்டும் அல்ல, இந்த செய்தியை மற்றவர்களிடம் சொல்லி, மற்றவரிடத்தில் இந்த செய்தியை சொல்லி அவர்களையும் கர்த்தருடன் நான் இணைத்து கொள்ளப் போகிறேன். என்னால் முடிந்தவரை இந்த செய்தியை சொல்லப் போகிறேன். வயது எதுவும் கிடையாது.
எனக்கு இந்த வயசாகுது, அந்த வயசாகுது, நான் சின்ன பிள்ளை, நான் வயசானவங்க, எனக்கு வேலை இருக்குது. நேரம் ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது, எனக்கு 10 நிமிஷம்தான் இருக்குது, நான் பிஸியாக இருக்கிறேன். பாருங்கள், நேரம், வயது, இடம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செய்தியும் நாம் மற்றொரு சொல்ல முடியாது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு 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 அழகான வார்த்தை, நீ கர்த்தருடைய சேனாதிபதி, ஹையஸ்ட் போஸ்ட் இன் அன் அதர் கண்ட்ரி. வேற ஒரு தேசத்தில் இருக்கிறதுலேயே அந்த நாட்டில் கொடுக்க முடிந்த உயர்ந்த பதவி சேனாதிபதி தான். ஒரு அம்பாசிடர் ஆஃப் அ கண்ட்ரின் போது அதுதான் அந்த நாட்டில் இருக்கும் உயர்ந்த பதவி. இந்தியன் அம்பாசிடர்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹோல் இந்தியாவையே அந்த பர்சன் அந்த நாட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறார். அப்படிதான் பரலோகத்தையே, ஆண்டவருடைய ராஜ்யத்தையே, பரலோகத்தையே ஆண்டவர் உங்கள் மூலமாக ஆண்டவர் அதை இந்த பூமியில் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், இந்த மாதத்தில் கர்த்தாவே 1ஆம் நாளில் எங்களுக்கு இந்த செய்தியை நீ கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய செய்தி கர்த்தாவே தேவரீர், நாங்கள் உம்முடைய சேனாதிபதிகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் பரலோகத்தின் குடிமகன்கள். ஆனால் அப்பா தேவரீர், இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த மாதத்தில் நாங்கள் மற்றவரிடத்தில் போய் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவரிடத்தில் சொல்ல போகிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலமாக, அவர் சிந்தின இரத்தம் மூலமாக நீ கர்த்தருடன் மறுபடியும் இணைக்கப்படுகிறாய். கர்த்தருடன் ரட்சிப்புக்குள் இணைக்கப்படுகிறாய். ஆண்டவர் உன்னை ரட்சிக்கிறார் என்ற செய்தியை நாம் சொல்ல போகிறோம். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாம், பரலோகத்தின் குடிமகன்களாக இருக்கலாம். நாம் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மாபெரும் கடமையை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அப்பா கர்த்தாவே உமக்காக சாட்சியாக நிற்கிறவைத்தாங்க. உமக்காக கர்த்தாவே தேவரீர், இந்த பூமியிலே அப்பா உம்முடைய கர்த்தாவே சேனாதிபதிகளாக நாங்கள் நிற்க, அம்பாசிடர்ஸ்க்காக நாங்கள் அப்பா உறுதியாக நிற்கிறவைத்தாங்க. எங்களை வழிநடத்தி பலப்படுத்த இந்த வசனம் மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி. நீங்கள் எங்கள் மூலமாக இந்த செய்தியை எடுத்துன்னு போய் மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புகிறீர். அதற்காக நன்றி என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்காக நன்றி என் ஆண்டவரே. அப்பா தேவரே, த மெசேஜ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் அப்பா தேவரே, அதற்காக நன்றி. மறுபடியும் அந்த மக்கள் எல்லாம், தொலைந்து போன ஆடுகளெல்லாம் இணைக்க கர்த்தாவே நீர் விரும்புகிறீர். அந்த செய்தியை நாங்கள் எடுத்துன்னு போய் சேர்க்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு உண்டு என்பதை நாங்கள் சொல்ல நிற்கிறவைத்தாங்க. இந்த மாதத்தை எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.